Students, our next important 5 mark is particle moving in an inclined plane. அப்போ inclined planeனா இந்த மாதிரி சாய்வான இடத்துல பார்ட்டிக்கல் மூவ் ஆகுறத பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? When an object M slides on the frictionless surface, அந்த வார்த்தை முக்கியம். ஃப்ரிக்ஷன்லெஸ்னா அங்கே எந்த ஒரு சொரசொரப்பான பகுதியும் இல்லை, ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ த சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்டு அட் an angle theta. அப்போ அது அப்படியே மேலேருந்து விடும்போதே அப்படியே வேகமாக வந்து ரீச் ஆகும். ஓகேவா? அப்போ இட் கெட் ஆக்ஸலரேட்டட். அப்போ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் எதை டிசைட் பண்ணுது? த ஆக்ஸலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வென் இட் ரீச்சஸ் த பாட்டம். எவ்வளோ வேகம் அது கீழே பாட்டமை வந்து ரீச் ஆகுதுங்கிறத இது வந்து டிசைட் பண்ணுது. அப்படிங்கிற விஷயங்களை இந்த இடத்துல பாயிண்டாக கொடுத்துருக்கான். த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட் decides the acceleration of the object and the speed of the object when it reaches the bottom. So what are the force acting on the object? அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஃபோர்ஸ் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் which acts downward, mg. The other one is the normal contact force which acts perpendicular to this inclined plane. இப்போ அந்த பிளான் இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது, அப்போ இதுக்கு பர்பண்டிகுலர் வந்து இப்படி இருக்கும், இதுதான் 90 டிகிரி. அப்போ அந்த நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அந்த இன்க்ளைன்டு பிளானுக்கு எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். This is the normal force. Okay. Now we first draw the free body diagram. While drawing the free body diagram, the object is replaced as a point. அப்போ m மாஸ் உள்ள ஆப்ஜெக்டுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரும்போதே மென்ஷன் த ஃபோர்ஸஸ். அப்போ இது வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இன்னொன்று நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் இன்க்ளைன்டு பிளான். இந்த டைரக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அவ்வளோதான், இதுக்கு பேர் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேவா? ரைட். இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? தீட்டான்னு கொடுத்துருக்கான். ஓகே. ஸோ திஸ் இஸ் the gravitational force and a perpendicular to this inclined plane. This is normal force. Okay. Now we select the coordinate system. Inertial frame select பண்ணனும். Okay. அப்போ I select the inertial frame, the coordinates parallel to this inclined plane. அப்போ இந்த மாதிரி இந்த இன்க்ளைன்டு பிளானுக்கு பேரலாக இருக்கக்கூடியது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கிறேன். இந்த இன்க்ளைன்டு பிளானுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். ஏன் சார் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? while I taking parallel to the inclined plane, the problem is simplified. அல்லது இந்த horizontal direction x இது yன்னு எடுத்துக்கிட்டேன்னா the mathematics get quite complicated but obtain the same result. To simplifying the mathematical calculation, we take the coordinate system parallel to this inclined plane. Okay. Right. Now this mg is resolved into two components. ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஒரு காம்பனண்ட், இது தீட்டா. அப்போ இது வந்து mg cos தீட்டா அண்டு அதுக்கு பர்பண்டிகுலராக இன்க்ளைன்டு பிளானோட டைரெக்ஷனில் ஒரு காம்பனண்ட், இது வந்து mg sin தீட்டான்னு எடுக்க போகிறேன். ஓகேவா? சார் என்ன சார் இங்கேயும் தீட்டா இங்கேயும் தீட்டா? அப்போ இது வந்து என்னது? நார்மல் டு திஸ் இன்க்ளைன்டு பிளான்
அதுக்கும் the gravitational forceக்கும் இடையில இருக்கக்கூடிய angle is equal to the angle of inclination. அது எப்படிங்கிறத இப்போ ப்ரூஃப் பண்ணிடலாமா? ரைட், வாங்க ப்ரூஃப் பண்ணிடலாம். அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். ரைட், இப்போ வந்து பாயிண்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பர்பண்டிகுலர், அதை தான் நம்ம எம்ஜி அப்படின்னு வச்சுருக்கோம். இது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா. இந்த ஆங்கிள் என்னது பார்த்தோன்னா சொல்லிடலாம், இது 90 டிகிரி ஆங்கிள். ஓகேவா? இப்போ இதுதான் த நார்மல். ஓகே, நார்மல் டு திஸ் இன்க்ளைன்டு பிளான். And this is parallel to this inclined plane. Now take this angle is theta 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். And this angle is theta 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, இப்போ இது ஏன்னு கொடுத்தாச்சா, இந்த பாயிண்ட்டை பின்னு கொடுத்துருவோம். இது சி அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த அரோ பாயிண்ட் டி இது ஈன்னு கொடுத்துருவோம். இப்போ ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிளா? அது என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 3 ஆங்கிளையும் சம் பண்ணுங்க. 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா 1. இப்போ நம்ம காட்ட வேண்டியது என்னது? த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் இந்த தீட்டா 2வும் ஈக்குவல்னு காட்டணும். இதுதான் நம்ம டாஸ்க்கு. ஓகேவா? அதை தானே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட், அப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளை சம் பண்ண எவ்வளோ வரும்? 180 டிகிரியா? 90 அங்கிட்டு போச்சுன்னா -90யா? அப்போ என்னது? 90. அடுத்து தீட்டா 1 ஈக்குவல் டு தீட்டா 1 ஈக்குவல் டு தீட்டா அங்கிட்டு அனுப்பிடுங்க. அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டான்னு வந்துடும். இப்போ ஏடியும் ஏஇயும் எப்படி இருக்குது? பர்பண்டிகுலரா. அப்போ என்ன எழுதிடலாம்? ஃப்ரம் த ஃபிகர், படத்திலிருந்து என்ன எழுதிடலாம்? தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 equal to 90 degree. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணிடலாம்? தீட்டா 2 equal to 90 மைனஸ் தீட்டா 1 எழுதலாமா? அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா 1 இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா, மைனஸ் உள்ளே கொண்டு போ. 90 டிகிரி மைனஸ் 90 டிகிரி மைனஸா மைனஸ் ப்ளஸ். ஓகேவாப்பா? இப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன காட்டிட்டேன்? தீட்டா 2 ஈக்குவல் டு தீட்டா. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் the angle between the gravitational force and normal to the inclined plane is equal. ஓகேவா? Now the particle moving in this direction, that is only in the x direction only it get accelerated. There is no acceleration along y direction. அப்போ y directionல மோஷனை நம்ம பார்ப்போம். ஒய் டைரெக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு? ப்ளஸ் ஒய் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. யூனிட் வெக்டர் என்னது? ஜே கேப். எம்ஜி காஸ் தீட்டா என்னது? இது ப்ளஸ் ஒய்னா இது வந்து மைனஸ் ஒய் டைரெக்ஷன். இங்கே யூனிட் வெக்டர் என்னது? மைனஸ் ஜே கேப். ரெண்டு எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கா? அப்போ ஃபோர்ஸ் இன் ஒய் டைரெக்ஷன்னு போடும்போது ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னு கேட்டோன்னா, இது வந்து மைனஸ் ஒய் டைரெக்ஷன் மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஜே கேப். இது ப்ளஸ் ஒய் டைரெக்ஷன் என்ஜே. எஃப்க்கு பதிலாக என்ன எழுதிடலாம்? எம்ஏவா நியூட்டன் செகண்டில், அதில் ஜேவை காமனாக எடுத்துருங்க. மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ப்ளஸ் என்
j cap. There is no motion along y direction. So in y direction there is no acceleration. Acceleration is 0. அப்போ அந்த சைட் 0 ஆயிருமா? minus mg cos theta plus n j cap. Compare the component on both sides. அப்போ என்ன வரும்? 0 minus mg cos theta plus n. So n equal to normal contact force எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? mg cos theta க்கு ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து there is acceleration along the x directionல acceleration ஆகுது. அப்போ x direction motion படிக்கணும். அப்போ in x direction there is an acceleration. ஓகே, அப்போ இங்கே x directionல என்ன force act ஆகுது? mg sin theta. ஸோ ஆப்ஜெக்டும் இதே directionல தான் என்ன ஆகுது? it is accelerated. அப்போ both are acting positive x direction. அப்போ positive x directionல யூனிட் வெக்டர் என்னது? I cap. அப்போ the force in x direction equal to mg sin theta I cap. Okay, so force equal to என்னது? ma. அதுவும் கீழே பாசிட்டிவ் x directionல தான் accelerate ஆகுது. அப்போ யூனிட் வெக்டர் I cap ஓகே, ரெண்டு லைன் காம்பனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ma equal to mg sin theta. m get cancel. அப்போ a equal to என்னன்னு கிடைக்குது? g sin theta. ஸோ இந்த ஆக்ஸலரேஷனோட அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? இங்கே கீழ் நோக்கி அந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைடிங் ஆயிட்டுருக்கு. இந்த புக்கில் சொன்ன விஷயங்களெல்லாம் சார் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்களும் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் அதெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயங்கிறது படிக்கும்போது தெரியும். ஒய் டைரெக்ஷனில் நோ மோஷன். அப்போ இங்கே ஆக்ஸலரேஷன் 0 ஆச்சு. n equal to mg cos thetaன்னு கொண்டு வந்தோம். அடுத்து ஆப்ஜெக்ட் ஸ்லைட்ஸ் அலாங் த எக்ஸ் டைரெக்ஷன். அங்கே ஆக்ஸலரேஷன் இருக்குது. அப்போ mg sin theta I equal to mai. அப்போ mg sin theta equal to ma. கேன்சல் பண்ணிவிட்டு a equal to g sin theta வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the acceleration depend upon எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்க்ளினேஷன் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. if theta equal to 90 degree. அப்போ theta 90 டிகிரினா அந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இப்படி இருக்கும். அப்போ 90 டிகிரி. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இப்படி நேராக கீழே வரும். ஓகேவா? அப்போ sin 90 1 ஆயிடுச்சா? அப்போ a ஈக்குவல் டு என்னன்னு ஆயிரும்? ஜின்னு ஆயிரும். ஓகே, அடுத்து எவ்வளோ வெலாசிட்டியில் அது கிரவுண்டை ரீச் பண்ணுவாங்கிறத கைனமேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இது இந்த பாட்டமை டச் பண்ணும்போது அட் வாட் வெலாசிட்டியில் இது ஹிட் பண்ணும்? v என்ன? ஸோ ஃப்ரம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்னது? v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இப்போ uங்கிறது இனிஷியல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கன்சிடர் the block initially at rest. இந்த இடத்துல ரெஸ்ட்டில் இருந்தால் u equal to என்னன்னு போடுவோம்? 0. அதுக்கப்புறம் தான் அது ஸ்லைட் ஆகுது. அப்போ u 0ன்னு போட்டோன்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. ஏங்கிறது என்னன்னு பார்த்துருக்கோம்? a equal to g sin theta. ஓகேவா? அப்போ ஏக்கு பதிலாக 2g sin theta s. அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்? 2gs sin theta. எஸ்ங்கிறது என்னது? லென்த் ஆஃப் திஸ் இன்க்ளைன்டு பாத். அப்போ v ஈக்குவல் டு என்ன வரும்? ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 2gs sin theta.
ஸோ ஜி உனக்கு வேல்யூ தெரியும், எஸ் இன்க்ளைன்டு பாத்தோட லென்த் கொடுத்துருவான், தீட்டா எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனுங்கிறத சொல்லிடுவான். அப்போ அது என்ன வெலாசிட்டியில் வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துட்டானா. அப்போ இங்கே நான் ஆல்ரெடி உனக்கு டிஸ்கஸ் பண்ண தான் கொடுத்துருக்கோம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் we choose along the inclined plane. அதே இது parallel to the horizontal surface ஆகவும் நீ செலக்ட் பண்ணலாம். you will get the same result, but mathematical will quite complicated இருக்கும். ஸோ ஒரு சூட்டபிள் இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.